சமைக்க போகலாமா? வணக்கம், நான் உங்கள் ஜெஸ். இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு பர்சனல் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் இருக்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஆயில் ஊற்றி அது ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வெந்தயம், அதுக்கப்புறம் கடுகு, உளுந்த பருப்பு போட போகிறோம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி அந்த கருவேப்பிலையும் பொரிச்சதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். அது கூடயே டொமேட்டோஸையும் ஆட் பண்ணிவிடுங்க. அண்ட் இதை நல்லா சாட்டே பண்ண போகிறோம். இது குக் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட் இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் மிக்ஸ். இது நல்லா சாட்டே ஆகி அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்மளுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாங்காய், உருளைக்கிழங்கு, சவ் என்ன வேணுமோ போட்டுக்கலாம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கப்புறமா இதை நல்லா சாட்டே பண்ணுறோம். திருப்பி இது ஒரு 30 seconds to 1 minute நீங்கள் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2/4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட போகிறோம். இது உங்களோட ஸ்பைஸ் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் நல்லா காரம் சாப்பிட்றதுனால 2/4 ஸ்பூன். அண்ட் இட் கம்ஸ் அரவுண்ட் 6 servings. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தனியா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணியை கரைச்சி ஊற்ற வேண்டியதான். அண்ட் தென் குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் ஜாக்ரியோ அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகரையோ ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ கார்னிஷிங் ஆட் கொரியாண்டர் லீவ்ஸ். கறி லீவ்ஸ் வேணுனாலும் போடலாம், நாங்கள் இங்கே போட்டிருக்கோம். அண்ட் வி டோன்ட் ஹேவ் கொரியாண்டர் லீவ்ஸ். ஸோ நீங்கள் மறந்துடாதீங்க, பிகாஸ் தட் ஸ்மெல்ஸ் லைக் ஹெவன். அவ்வளோதான், காரக்குழம்பு ரெடி. எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணிவிட்டு மறைக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து சுவைப்போம். டாடா பாய்.